குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th ஃபிசிக்ஸில் யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம 11th உள்ள அந்த கான்செப்டை கொஞ்சம் எடுத்தோம். அதாவது வேவ் அப்படிங்கிறதையும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறத எடுத்திருந்தோம். அதுதானே phenomenon ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ லைட் வேவ்ஸ் விச் ப்ரொடியூஸ் increase in intensity at some point and decrease in intensity some other point. இதுதான் இன்டர்ஃபரன்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு டேம் என்னன்னா கோகரண்ட் சோர்ஸ். இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இதை பத்தி ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல. கோகரண்ட் சோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல அந்த உள்ள டாபிக்ல போக முடியும். ஏன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல முக்கியமான ரோலே இந்த கோகரண்ட் சோர்ஸ் தான். வெறும் லைட் மட்டும் இல்ல, லைட்டை வச்சு நம்ம பண்ற முடியாது. லைட்டை வச்சு டைரக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதாரண லைன் மட்டும் தான் கிடைக்கும். பட் கோகரண்ட் சோர்ஸ் இருந்ததுனால தான் அந்த பேட்டர்ன் இன்டிஃபரன்ஸ் பேட்டர்ன்லாம் நமக்கு கிடைக்கும். சரியா? அதனால இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ கோகரண்ட் சோர்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம ரெண்டு லைட் சோர்ஸ் இருக்கு, அதாவது டூ லைட் சோர்சஸ் இருக்கு. இந்த ரெண்டு லைட் சோர்சஸும் கோகரண்ட் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லலாம்னா, இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ் எப்படி இருக்கும்னா ஹேவ் சேம் ஃபேஸ் ஆர் ஒன்று சேம் ஃபேஸா இருக்கணும் அல்லது கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸா இருக்கணும். ஈஸியா புரியுதுல? கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸா இருக்கணும், சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும், வேவ் லென்த்தா இருக்கணும். அதாவது வேவ் லென்த்னா மோனோக்ரோமேட்டிக், சேம் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக். ஏன்னா சிங்கிள் வேவ் லென்த், சிங்கிள் ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ஒரு டேம் பேர் தான் மோனோக்ரோமேட்டிக், அதாவது சிங்கிள் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் வேவ் ஃபார்ம் அண்ட் ப்ரிப்பேர்புல்லி சேம் ஆம்பிளிட்டி, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும். நான் ஆனா இதை மட்டும் தான் இருக்கேன், பட் இதுக்கப்புறம் எல்லாமே உண்டு. அதாவது முக்கியமான ஃபேஸ் சேமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆகணும். ரெண்டுத்துக்கு உண்டான அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ், ரெண்டு லைட் வேக்கு உண்டான ஃபேஸ் டிஃபரன்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அது கான்ஸ்டன்டா இருக்கணும். அந்த லைட் வருதுல, அந்த லைட் சோர்சஸ்ல இருந்து சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும், சேம் வேவ் லென்த்தா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ஆம்பிளிட்யூடா இருந்ததுன்னா அது ஒரு நல்லது. ஆம்பிளிட்யூட இருக்கிறது ஒரு ப்ரிப்பரபிள். சரியா? சேம் வேவ் ஃபார்ம் இருக்கணும். ஸோ இத்தனை கண்டிஷன் இருந்தா அந்த சோர்சஸை நீங்க கோகரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? ஓகேவா? ஏன் ஏன் சார் ரொம்ப முக்கியம் அந்த கோகரண்ட் அப்படின்னா, அந்த கோகரண்ட் தான் நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் நம்ம திருப்பி சொல்றோம். கோகரன்ஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் வேவ்ஸ் தட் எனேபிள்ஸ் டு ஆப்டெயின் ஸ்டேஷனரி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். சரியா? கோகரன்ஸ் என்னது? ஒரு வேவோடைய ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டினால நமக்கு அந்த ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்ன்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்லாம் கிடைக்கும். சரியா? அதனால இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான, இது இல்லாம நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி சார், இப்போ இந்த கோகரண்ட் சோர்ஸ் நீங்க சொன்னீங்க, அப்ப ரெண்டு டிஃபரெண்டான லைட் சோர்சஸ் எடுக்கலாமா? அதாவது இது லைட் சோர்ஸ் ஒன்னு, லைட் சோர்ஸ் டூ, இப்படி ரெண்டு டிஃபரெண்டான எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. சரியா? ஏன்னா கேன் நெவர் பி கோகரண்ட் பிகாஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸும் இது ப்ரொடியூஸ் பண்ண வேவ்ஸும் மேபி சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கலாம், சேம் ஆம்பிளிட்யூடா இருக்கலாம், பட் சேம் ஃபேஸா இருக்க வாய்ப்பு இல்ல. சேம் ஃபேஸா இருக்க வாய்ப்பு இல்ல. சரியா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது இல்ல, மத்தது இருக்கலாம். சேம் ஃப்ரீக்வன்சி ரெண்டு பேருமே சார், லைட் ரெட் லைட் இல்ல ஒரு கிரீன் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது, சேம் ஃப்ரீக்வன்சி தானே? எஸ், கரெக்ட். ஆம்பிளிட்யூட் சார், நான் ரெண்டுத்தையும் பார்த்தேன் சார், ரெண்டுத்துக்கும் ஆம்பிளிட்யூட் இருக்கு சார், வெரி குட், பட் சேம் ஃபேஸா இருக்க வாய்ப்பு இல்ல. சரியா? அப்போ இந்த ரெண்டு சோர்ஸும் உங்களுக்கு என்ன ஆகுது? கோகரண்ட் சொல்ல முடியாது. கோகரண்ட் உடைய அந்த எலிஜிபிள் இதுக்கு இல்ல. சரியா? ஏன்னா ஆட்டம்ஸ் தான் இந்த லைட்டை எமிட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது அதோடைய ஃபேஸ்ல சின்ன ஒரு சேஞ்சஸ் நடக்கு பிகாஸ் ஆஃப் தெர்மல் வைப்ரேஷன். சரியா? அதனால இது இன்கோகரண்ட் சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோகரண்ட் சோர்சஸை நம்ம எப்படி சார் கெட் பண்ண, அதுக்கு தான் டபுள் ஸ்லிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர போறோம். ஒரு ஸ்லிட் எடுத்து இந்த இடத்துல சின்ன ஸ்மால் நேரோ ஓப்பனிங் நம்ம பண்ண போறோம். இதுதான் டபுள் ஸ்லிட். இது ஒரு ஸ்லிட், இது ஒரு ஸ்லிட். இது S1, இது S2.
இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்கிற இதை எடுத்துக்கிட்டாதான் அது பேர் டபுள் ஸ்லிட். நான் சோர்ஸ் இங்க வச்சுக்கிறேன், எஸ்ங்கிற சோர்ஸ் இங்க வச்சுக்கிறேன். ஸோ இங்க இருந்து வேவ்ஸ் வந்து அப்படியே போகுது. சரியா, இந்த மாதிரி போகுது. இந்த நேரோ ஓப்பனிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் ஆகும், அப்படிதானே? நம்ம பார்த்துருக்கோம் டைஃப்ராக்ஷன் ஒரு ஷார்ப் எட்ஜில் ஸ்மால் ஓப்பனிங்ல உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டைஃப்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படி இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்து இப்படி வருது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நிறைய வேவ் வந்து இப்படி போடலாம். அப்படியே எப்படி போகுது, போற மாதிரி போகுது. இது நான் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கூட நீங்க பெருசுனாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏத்தாப்புல ஸ்கிரீன் வைக்கிறீங்க, இந்த ஸ்கிரீன்ல போய் பட்டோம்னா தான் நமக்கு வந்து பேட்டர்ன்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். கரெக்டா? ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு டபுள் செட்டை, அதனால தான் பேரே இருப்பாங்க டபுள் செட். ஒரு டபுள் செட்டை கோகரண்ட் சோர்ஸா யூஸ் பண்ண போறீங்க. டபுள் செட் யூசஸ் த பிரின்சிபல். இந்த இருக்குல்ல, இந்த டபுள் செட் வந்து பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் யூஸ்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனை, வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனா இங்க இருந்து வரக்கூடிய வேவ் ஃப்ரண்டை டிவைட் பண்ணுது. சரியா? அதுக்கு நம்ம S1 S2 ரெண்டெண்ணா வச்சிருக்கோம். இங்க ஒரு சிங்கிள் மோனோக்ரோமடிக் சோர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ரெண்டுமே டூ கோகரண்ட் சோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இதுல இருந்து வரக்கூடிய வேவ் வந்து, அதாவது இந்த இதுல இருந்து S1 and S2 இருந்து வரக்கூடிய வேவ் வந்து பாத்தீங்கன்னா சேம் மீடியத்துல டிராவல் ஆகுது அண்ட் சூப்பர் இம்போஸ் ஆகுது. மேல மேல அப்படியே நமக்கு பார்க்க ஒரு இடத்துல இருந்து வர்றது அப்படி இன்னொரு இடம் அப்படியே அப்படி மேல மேல என்ன ஆகுதுன்னா சூப்பர் இம்போஸ் ஆகுது. சரியா? அதனால இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கிரீன்ல பேட்டர்ன் தெரியும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் தெரியாது. கொஞ்சம் டார்க்கு, நம்ம பின்னாடி சிமுலேஷன் பார்ப்போம். டார்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். டார்க்கு அப்புறம் பிரைட் இப்படி மாத்தி மாத்தி வரும். அது வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். ஸோ இது வந்து இதுதான். ஸோ அந்த பிரைட் டார்க் ஆன்சர் வருதுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் வச்சு வருது. கன்ஸ்ட்ரக்டிவ்னா நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், கிரஸ்டும் கிரஸ்டும் சேர்றது. டிஸ்ட்ரக்டிவ்னா கிரஸ்டும் ட்ரஃப்பும் சேர்றது நான் போன கிளாஸ் சொன்னேன்னா. ஸோ அதனால இங்க வருது. நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து நான் வந்து டாட்டா டாட்டா போடல, ஏன்னா லேட்டா எடுக்குன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஒரு ரெட் ப்ளூ லைன் ட்ரா பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஒரு லைனை வந்து கிரஸ்ட் அப்படின்னா ஒரு டாட்டர் லைனு, இல்ல கிரஸ்ட வந்து நீங்க வந்து ஒரு கண்டினியூஸ் லைன் மாதிரி டிரா பண்ணி அதுக்கப்புறம் அங்க மீட் ஆகிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ரைட்டா? ரைட். இப்போ இப்போ டபுள் ஸ்லிட் இதுல வந்து யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் போலாமா? அப்போ இப்போ இந்த டபுள் ஸ்லிட் இல்லைன்னா சார் நான் டைரக்டா இந்த சோர்ஸை அனுப்புனா என்ன சார் நடக்கும்? ஒரு 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 லைன் தோணுதா? சார் நான் டபுள் ஸ்லிட் யூஸ் பண்ணல, நான் டைரக்டா சிங்கிள் சோர்ஸை வச்சு இங்க பண்ணா என்ன நடக்கும்? அதை நான் அப்ப சொல்றதுக்கு முன்னாடி அந்த சிமுலேஷன்ல பாருங்க, உங்களுக்கே புரியும் என்ன நம்ம என்ன இப்ப பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட், தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கதான் நான் ஒரே ஒரு ஸ்லிட் வச்சிருக்கேன். இது வந்து ஒன் ஸ்லிட். டபுள் ஸ்லிட்னா இந்த மாதிரி டூ ஸ்லிட்டும் வச்சிருப்பாங்க. சரியா? ஓகே, இப்படி வச்சிருப்பாங்க. இப்போ நான் டபுள் ஸ்லிட்டை வச்சு பேட்டர்ன் தெரியும் நான் சொன்னேன். கரெக்டா? அனுப்புறோம் பாருங்க. தெரியுதா? பேட்டர்ன் தெரியுது. ஆமா சார், பிரைட்டு டார்க்கு தெரியுது. இந்த மாதிரி பேட்டர்ன் கொண்டு வரதுக்கு தான் நம்ம டபுள் ஸ்லிட் யூஸ் பண்றோம். அப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், சார் அந்த டபுள் ஸ்லிட் இல்லாம வச்சா என்ன சார் நடக்கும்? அதுக்கு நான் நோ பேரியர் கொடுக்கேன். உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குன்னு நல்லா வாட்ச் பண்ணுங்க. என்ன நடக்கு? அவ்வளவுதான். நீங்க பேரியர் இருக்க போய் தான் உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கி. பேரியர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண நம்ம வீட்ல பாருங்க, ஒரு லைட் அடிச்ச உடனே அந்த அந்த இடம் ஃபுல்லா ஒரு இலுமினேட் ஆகும். ஒரு ஒரு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தெரியுது ஸ்கிரீன்ல, இப்படிதான் தெரியும் நீங்க லைட் ஆன் பண்ணா. அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு இதுல பேட்டர்ன் இதை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. கரெக்டா? இப்ப புரியுதா ஏன் டபுள் ஸ்லிட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இம்பார்ட்டன்ட் ரோல்னு இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ சார் நீங்க ஓகே, நான் வந்து டூ ஸ்லிட் வச்சிட்டேன் சார், இல்ல பிரைட் டார்க் கிடைச்சது. வழக்கம் போல என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா ஒரு கிரஸ்டும் ஒரு கிரஸ்டும், அதாவது
நம்ம ஒரு ஒரு வேவோட கிரஸ்டும் இன்னொரு வேவோட கிரஸ்டும் ஒரு வேவோட ட்ரஃபும் இன்னொரு வேவோட ட்ரஃபும் மீட் ஆகுதுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா இன் ஃபேஸ். நம்ம லாஸ்ட்ல சொன்னோம்னா அதை திருப்பி சொல்றோம் இன் ஃபேஸ். அப்படின்னா அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் கிடைக்கும், அந்த இடம் பிரைட்டா கிடைக்கும். அப்ப அந்த இடம் தான் கன்சர்ட் இன்டர்ஃபரன்ஸ். கிளியர் ஆயிட்டா? அடுத்து வாங்க. இந்த டார்க் மாதிரி தெரியுதுல, இதுல பிளாக் கலர் தெரியுமா, இது வந்து டார்க். இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஒரு வேவுடைய கிரஸ்டும் இன்னொரு ட்ரஃபும் சேர்ந்தோன்னு. அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆயிரும். இந்த ரெண்டு வேவும் என்ன ஆயிரும்? அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்ப அவுட் ஆஃப் ஃபேஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமம். போன இது மேக்சிமம், இந்த இடத்துல மினிமம். அப்போ அந்த இடம் டார்க்கா தெரியும். ஸோ அந்த இடத்த நம்ம வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியர் ஆயிட்டா? இது புரியுதாப்பா? ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்சிமம் மினிமம் பிரைட்டு டார்க்கு பேண்ட் மாத்தி 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 வருதா ஸ்கிரீன்ல. இது வந்து காரணம் என்னது? அந்த இன்டென்சிட்டி. அதனால உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி கிராஃபை நான் ஆன் பண்ணி காமிச்சேன். இதுல பார்த்தா தெரியும் சென்டர்ல மட்டும் கொஞ்சம் மேக்சிமம் இருக்கும், மற்ற இடத்துல கம்மியா இருக்கும். ஏன்னா போக போக அந்த கொஞ்சம் டிம்மர் ஆகும், அதனால இன்டென்சிட்டி கம்மியாகும். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ். இதுக்கு பேர் தான் என்னது? இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ். கிளியர் ஆயிட்டா? ஓகேப்பா, சூப்பர். ஏன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸி. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் யங் டபுள் ஸ்லிட்ல பாதினா நமக்கு தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம புக்கில் உள்ள சில டேர்ம்ஸை இன்வால்வ் பண்ண போறோம். தாமஸ் யங் பிரிட்டிஷ் பிசிசிஸ்ட், அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருந்தாரு. ஒரு சோர்ஸ், இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன். சரியா? இந்த மாதிரி இந்த ரெண்டு சோர்ஸ் ஏன் ஆக்ட் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்கும். S1 S2 அப்படின்னு வச்சிருந்தேன். இந்த S1 S2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இந்த சோர்ஸ் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இந்த ஸ்லிட்டோடைய வித்து, ஈச் ஸ்லிட்டோடைய வித்து பார்த்தீங்கன்னா 0.03 மில்லிமீட்டர் அந்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு ஸ்லிட்டோடைய டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் நம்ம சொல்றோம்ல, அது வந்து டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் வச்சுக்கிறேன், அப்பதான் ஈஸியா புரியும். செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 0.3 மில்லிமீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஏற்கனவே எஸ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இது இருக்கு நான் சொல்லிட்டேன், ரைட்டா? அப்போ இதுல இருந்து வரக்கூடிய இந்த வேவ் ஃப்ரண்ட்டை இது வந்து என்ன கட் பண்ணுது, இந்த இடத்துல அப்படி கட் பண்ணுது. சரியா? அப்போ இன் ஃபேஸ்ல கட் பண்ணுது. ஓகே. ஸோ as S1 and S2 are equidistant from the S, the same wavefront is cut by S1 and S2. The same wavefront is cut by S1 and S2. The light waves are at S1 and S2 are in phase. சரியா? ஃபேஸ்ல இன் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேருமே கோகரண்ட் சோர்ஸா ஆக்ட் ஆகுறாங்க. அப்ப இந்த இடத்துல ஃப்ரிஞ்சஸ் பேட்டர்ன் கிடைக்க போகுது. கிளியர் ஆயிட்டா? ஓகே. அப்புறம் இந்த S1ல இருந்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து ஓவர்லாப் ஆகுது, இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகுது. சரியா? ஓவர்லாப் ஆகி நமக்கு வந்து அதர் சைட்ல வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ஸ்கிரீனை வச்சிருக்கீங்க. இந்த ஸ்கிரீன்ல ஓவர்லாப் ஆனோம்னா நமக்கு பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்ச போகுது. ஓகே, ரைட். இந்த ஸ்கிரீனை 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாரு யாரு? யங்ஸ். சரியா? அவர் வந்து அவரு தான் வைக்கிறாரு, 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாரு. ஆல்டர்னேட்டிவ் பிரைட் அண்ட் டார்க் ஃபின்ச்சஸ் கிடைக்கும், ஈக்குவலா ஸ்பேஸ்டா கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஐபீஸ் வச்சு பார்க்கணும். இந்த ஃப்ரிஞ்சஸ் பாக்குறாங்க நம்ம யூசிங் an ஐபீஸ், the fringes can be seen directly அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ நம்மளால ஐபீஸ் வச்சு நம்ம பார்க்கலாம், இந்த ஃப்ரிஞ்சஸை டைரக்டா பார்க்குற மாதிரி. இப்போ இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட், ஓ அப்படிங்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட். சரியா? இங்க இருந்து டைரக்டா விழுந்தா அது வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ சோர்ஸ் வந்து டைரக்டா ஒரு லைனை டிரா பண்றேன் இப்படி. ஸோ இப்போ நான் இதை அழிச்சிருக்கேன் ஒரு கிளாரிட்டி இருக்கட்டும். எப்படி போட்டது? சரியா? இப்போ S1 அண்ட் S2ல இருந்து வரக்கூடிய டிராவல் ஈக்குவல் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணி இந்த இடத்தான், ஏன்னா இங்க இருந்து இங்க வருது. அப்போ நான் வந்து பாருங்க இப்படி போட்டிருக்கேன். அது மாதிரி இங்க இருந்து இங்க ஈக்குவலான டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணி இந்த இடத்துல மீட் பண்ணுது. அப்ப இன் ஃபேஸ்ல இருக்கு. சரியா? ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? இன் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப கிரஸ்டும் இல்ல ட்ரஃபும் மீட் ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுது? கன்சர்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்ப இந்த இடம் உங்களுக்கு பிரேட்டா தான் கிடைக்கும், ஏன்னா ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணி வருது.
அப்ப இன் ஃபேஸ்ல இருக்கு அப்படிதானே. நான் இன் ஃபேஸ்னு போடுறேன். அப்ப சென்டர்ல உங்களுக்கு வந்து கன்சர்டின் டிஃபரன்ஸ் தான் நடக்கும். அதனால பிரைட் ஃபிரிஞ்ச் தான் கிடைக்கும். அதாவது ஓல கிடைக்கும். அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்க, சென்ட்ரல் பிரைட் ஃபிரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நான் அந்த ஒரு ஸ்லிட்டை மூடிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன், ஒரு ஸ்லிட்டை மட்டும் வைக்கிறேன். அப்படி வச்சு பார்க்கலாம்னா, ஏன்னா நம்ம சயின்டிஸ்ட் அதெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்கல்ல. ஆ? அப்போ ஒரு ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்லிட்டை ஓபன் பண்ணும் போது இந்த ஃப்ரிஞ்சஸ் டிஸப்பியர் ஆகுது. அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். நம்மளுக்கு வந்து பேரியர் இல்லாம அப்படின்னு வச்சோம்ல, அப்போ பேரியர் இல்லாமனாலும் ஒரு ஸ்லிட்னாலும் என்ன ஆகும்னா அந்த ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லா இலுமினேட் ஆகுது. இதுல இருந்து பேண்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ்னால தான் வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டா? இதெல்லாம் அங்க சொல்லிப்பாங்க. ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. ஈக்குவேஷன் ஃபார் பாத் டிஃபரன்ஸ். சரியா? ரைட். இதுக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் சோர்ஸ் இப்போ எடுத்துறேன். ஓ, சரியா? இது வந்து ஒரு டி டிஸ்டன்ஸ்ல, டிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே. இதோடைய செப்பரேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்மால் டி அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே. இந்த இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ். இது இங்க இருந்து இப்படி இங்க டிராவல் ஆரம்பம் இங்கன்னு வச்சுட்டோம். இது இங்க இருந்து டிராவல் ஆகி இந்த இடத்துல மீட் பண்ணுது. இந்த பாயிண்ட் நம்ம பின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த பிக்கும் சென்ட்ரலுக்கும் உண்டான டிஸ்டன்ஸா ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே. ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுல இருந்து ஒரு ஒரு லைனை டிரா பண்றேன். ஏன்னா இவர் கொஞ்சம் முன்னாடி போறாரு, இவர் கொஞ்சம் பின்னாடி தான் வர்றாரு. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிரா பண்றாரு. சரி. இது ஒரு தீட்டா அப்படின்னு வச்சிருப்பாங்க. இது தீட்டானால நமக்கு வந்து இதுவும் தீட்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? சாரி. சரி. ரெடி போட்டிருப்பாங்க. இப்போ டிங்கிறது செப்பரேஷன் பிட்வீன் ஸ்லிட். ரெண்டு ஸ்லிட் S1 S2 ரெண்டுமே கோகரண்டா ஆக்ட் ஆகுது. ஒரு சோர்சஸ் உடைய அந்த லைட் அப்படின்னா வேவ் வந்து லேம்டான்னு இருக்கும். ஸ்கிரீனை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிங்கிற டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு சோர்சஸ்க்கு நடுவுல மிட் பாயிண்ட், அதாவது ரெண்டு நம்ம கோகரண்ட் சொல்ற அந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவுல மிட் பாயிண்ட் கேபிட்டல் சி. சரியா? மிட் பாயிண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் வந்து இது ஓ, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஓகே. பிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் சம் டிஸ்டன்ஸ்ல வைக்கக்கூடிய பாயிண்ட். சரியா? பி இஸ் எனி பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஒய் ஃப்ரம் ஓ. ஓல இருந்து ஒய்ங்கிற இதுல வந்து இருக்கு. சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல மீட் ஆகக்கூடிய அந்த வேவ் இன் ஃபேஸ்ல இருக்கா இல்ல அவுட் ஃபேஸ்ல இருக்கா அப்படிங்கறது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா எப்படினாலும் இருக்கலாம். இந்த இடத்துல இந்த பிங்கிற பாயிண்ட் பிரைட்டா இருக்கலாம், டார்க்கா இருக்கலாம், தெரியாது. பட் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, இந்த வேவோட பாத் டிஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? the waves from S1 and S2 meet at P either in phase or out of phase depending on the path difference between the two waves. ஈஸியா புரியுதா? இந்த இடத்துல பிரைட்டா டார்க்கா என்ன வருது, பிரைட் டார்க்னா இன் ஃபேஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ் தெரியும். பட் அது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா பாத் டிஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த பாத் டிஃபரன்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரியா? கிளியர் ஆயிட்டா? பாத் டிஃபரன்ஸை பொதுவா டெல் அப்படிங்கிற லெட்டரால, இது டெல். சரியா? டெல்லுங்கிற லெட்டரால குறிப்பாங்க. இந்த டெல்லுங்கிறது அந்த பாத் பிட்வீன் த லைட் ஃப்ரம் S1 அண்ட் லைட் ஃப்ரம் த S2. ஸோ இந்த இடத்துல பாருங்க S2P, ஏன்னா அவர் தான் கொஞ்சம் அதிகமா போறாரு. S2P ல இருந்து S1P கழிச்சா அதுதான் பாத் டிஃபரன்ஸ். அடுத்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை டிரா பண்றோம். இங்க இருந்து இங்க டிரா பண்ணோம். S1ல இருந்து S2க்கு டிரா பண்றோம். இந்த இடத்துல டிரா பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நான் எம்னு குறிச்சுக்கிறேன். கிளியரா? அப்போ இந்த இடம் பாருங்க. அடுத்து S2P, S1P, MP ரெண்டு பேருமே ஒண்ணுதான். நல்லா பாருங்க. S1P, MP ஒண்ணுதான். அதனால S1P பதிலா MP நான் போட போறேன். அப்போ S2P மைனஸ் MP அப்படின்னா மீதி என்ன வரும்?
S2M அது வருமா? இதுதான் பாத் டிஃபரன்ஸ். நல்லா பாருங்க, S2P ல இருந்து MP கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா S2M கிடைக்கும். இதுதான் பாத் டிஃபரன்ஸ் டெல். ரைட். இப்போ இந்த P ல இருக்கக்கூடிய ஆங்குலர் பொசிஷன் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரம் C ல இருந்து எவ்வளவு தீட்டால இருக்குங்கிறதா ஆங்குலர் பொசிஷன். அப்ப தீட்டா பார்க்க போறோம் அப்படின்னா OCP பார்க்க போறோம். OCP. ஓசிபினா OCP இதுதான் ஆங்கிள் பொசிஷன். ஏன்னா அந்த பிங்கிறது எந்த ஆங்கிள் இருக்கு, அதோட ஆங்கிள் தான் தீட்டா. கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ நம்ம இந்த ஓசிபியை நல்லா பாருங்க. ரைட்டா? அண்ட் S1 S2M இதை நல்லா பாருங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா இருப்பாங்க. அதாவது ஓசிபி அப்புறம் S2 S1M இது ரெண்டுமே ஈக்குவலா இருப்பாங்க. ஸோ அதை நான் எழுதுறேன். அடுத்து ஓசிபி S2 S1M ரெண்டு பேருமே ஈக்குவல், தட் இஸ் தீட்டா. நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் S1 S2M பாத் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி தெரியும். பாத் டிஃபரன்ஸ் வந்து டெல் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நீங்க நல்லா பாருங்க இப்படி இருக்கும். இது M, S1 S2 கிளியரா? இது D, இது தீட்டா. தீட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். இதுல நீங்க சைன் தீட்டா போட்டு பாருங்க. சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபோடெனிஸ். சரியா? D. அப்ப S2M தேவைன்னா இந்த D எங்க கொண்டு போயிடலாம். ஸோ D இன்டு சைன் தீட்டா. அதனாலதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சரியா? இது வந்து ரொம்ப இங்கு விழுந்திருக்கு. இது வந்து என்னன்னா எஸ், இது டி அப்படின்னு தெரியும். ஸோ S2M அப்படிங்கிறத நீங்க இப்படி பார்த்துக்கலாம். கிளியர் ஆயிட்டா? டி S2M டி சைன் தீட்டா. இதே இப்போ நமக்கு அந்த ஆங்கிள் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னா சைன் தீட்டாவை எடுக்க வேண்டாம், டி தீட்டான்னு எடுத்தா போதும். டி தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே ரைட். அதே மாதிரி டேன் தீட்டானாலும் நீங்க தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஓசிபி எடுக்க போறோம். இது O, இது P, இது C, இது P. இப்போ இதுவும் தீட்டான்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு டேன் தீட்டா பார்க்க சொல்லியிருக்காங்க. டேன் தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ஸ் அப்படிதானே? ஸோ இது வந்து ஒய், இது டிஇ. கிளியர் ஆயிட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஓகே ரைட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்ன வரும்? இது வரும். அட்ஜசன்ட் சைடு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி வரும். கிளியர் ஆயிட்டா? ம் ரைட்டா? ரைட். தீட்டா ரொம்ப ரொம்ப ஸ்மால்னால நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல தீட்டாவை நீங்க கண்டுபிடிங்களேன் திருப்பி. இந்த இடத்துல தீட்டா அப்படின்னா S2M பை டி அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ தீட்டா போல S2M D இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா? இந்த இடத்துல S2M பை டி சிக்கோட்டு போட போறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல போட்டுறேன். தீட்டா அப்படின்னா S2M பை டி அப்படி டி அப்படின்னு வந்துச்சு. இந்த இடத்துல இருந்து அப்புறம் நம்ம இன்னொரு தீட்டா கண்டுபிடிச்சோம் இந்த டேன் தீட்டா வச்சு. அது வந்து என்னன்னா Y பை டி அப்படின்னு வந்துச்சு. கரெக்டா? இப்போ இந்த தீட்டா போல இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. S2M பை ஸ்மால் டி ஈக்குவல் டு Y பை டி. S2M இங்க போட்டுக்கிறேன், ஸ்மால் டி அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ Y ஸ்மால் டி கேபிட்டல் டி. S2Mனா என்ன அர்த்தம்? பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ டெல். அப்ப டெல் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருது? Y டி பை கேபிட்டல் டி. இதுதான் பாத் டிஃபரன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். இந்த பாத் டிஃபரன்ஸ் வச்சுதான் அந்த பிங்கிற பாயிண்ட் பிரைட்டா டார்க்கா அப்படின்னு தெரியும். கிளியர் ஆயிட்டா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்ச விஷயம். ஓகே. இப்ப இதுக்கப்புறம் அடுத்த ஒரு லெவல் என்னன்னா, இப்ப பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்க. இந்த பாயிண்ட் பிங்கிறது பிரைட்டா இருக்கா டார்க்கா இருக்கா அப்படிங்க பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் பிரைட்டுக்கு போகலாம். பிரைட்னாலே மேக்சிமம் இந்த பாத் டிஃபரன்ஸ் வச்சு சொல்ல போறோம். சரியா?
அப்ப பிங்கிற பாயிண்ட் கன்சர்டின் டிஃபரன்ஸ், அதாவது பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும்னா பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த். இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும். இந்த n வந்து 0 1 2 அப்படிங்கிற போட்டே இருக்கணும். அப்ப 0 போட்டீங்கன்னா 0, 1 போட்டீங்கன்னா n-க்கு மேல போகணும் 1 லாம்டா. அப்போ 0 1 லாம்டா 2 லாம்டா 3 லாம்டா இந்த மாதிரி போகும். இது வந்து பாத் டிஃபரன்ஸ். கிளியர் ஆயிட்டா? இப்படி இருக்கணும். பாத் டிஃபரன்ஸ் இப்படி இருந்தா அந்த இடம் பிரைட். கிளியரா? சரி, நம்மட டெல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி கேபிட்டல் ஸ்மால் ஒய் அப்புறம் கேபிட்டல் டி. இந்த ஒரு டேர்மை நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க n லாம்டா, ஏன்னா பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு இது ஈக்குவலா இருக்கணும். அப்ப n லாம்டா இப்படி போடுறேன். கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து என்ன பார்க்கணும், ஒய் தான் பார்க்கணும். ஸோ ஒய்யை மட்டும் வச்சுக்கிறேன். ஒய்யை வச்சுக்கிட்டு இந்த மற்ற டேர்ம்லாம் இங்க கொண்டு போயிடுறேன். அப்போ டி n லாம்டா பை ஸ்மால் டி போடலாமா? டி இதை நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் என்ன முன்னாடி போடலாமா லாம்டா முன்னாடி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. நமக்கு ஆனா கான்செப்ட் மாத்தி எழுதக்கூடாது. கேபிட்டல் டி கீழே போட்டு ஸ்மால் டி மேல போட்டுறோம், அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒய். இப்போ வந்து இதுல n வந்து எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். அப்படிதான் நல்லா யோசிச்சு பாருங்க. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அதனால பொதுவா ஒய்என் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஒய்என் வச்சுட்டு n இன்ட்டு லாம்டா டி பை ஸ்மால் டி அப்படின்னு எழுதிருப்பாங்க ஃபைனலா. அப்ப நீங்க 1ன்னு போட்டீங்கன்னா y1 1 இன்ட்டு லாம்டா டி பை டி. அப்ப y1 என்ன அர்த்தம், சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சில இருந்து அந்த ஒன்னாவது இருக்கு. ஏன்னா n is equal to 1 அப்படின்னு போடும்போது ரெண்டும் போட்டீங்கன்னா n is equal to 2 போட்டீங்கன்னா y2ன்னு வந்துடும். திஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட் டு ஹேவ் எ பிரைட் ஃப்ரிஞ்ச். yn அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த nth பிரைட் ஃப்ரிஞ்ச். புரியுதா? அப்ப 1 போட்டா எப்படி சார் அப்படின்னா அதுதான் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச். கிளியரா? ஏன்னா சென்ட்ரல்ல நமக்கு வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா இதுதான் வருது, பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் வருது. கரெக்டா? ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றா இது பண்ண போறோம். ஓகே, அப்போ nth அப்படின்னா அவங்க 5வது பிரைட் ஃப்ரிஞ்ச் கேட்கனா 5 போட்டு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இதே மாதிரி இப்போ டார்க் ஃப்ரிஞ்சஸ் போலாம். டார்க் ஃப்ரிஞ்சஸ் வழக்கம் போல பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தனா ஸோ பாத் டிஃபரன்ஸ் 2n - 1 லாம்டா பை 2க்கு ஈக்குவல் ஆகணும். ஸோ ரெண்டு பேருக்கு உண்டான பாத் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடம் டார்க். கிளியர் ஆயிட்டா? இந்த இடத்துல என்ன வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 0 போடக்கூடாது, 1ல இருந்து 2 அப்படிங்கிற மாதிரி போகணும். ஏன்னா நீங்க 1 0 போட்டீங்கன்னா மைனஸ்ல வரும். ஸோ அது போடக்கூடாதுனால 1ல இருந்து எடுத்து நீங்க 1 எடுத்து பாருங்க. 2 இன்ட்டு 1 2, 2 - 1 1, அப்ப லாம்டா பை 2. அடுத்து 2 போட்டு பாருங்க. இங்க 2 போட்டீங்கன்னா 2 இன்ட்டு 2 4, 4 மைனஸ் 1 3, 3 பை 3 லாம்டா பை 2. அடுத்து 5 லாம்டா பை 2. இந்த மாதிரி ஒரு ஆட் நம்பர்ல போயிட்டே இருக்கும். சரியா? போட்டுறேன். எப்படி போயிட்டே இருக்கும். சரியா? கிளியரா எழுதுறோம். ஓகே, இப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து டெல். ஆல்ரெடி டெல் நம்மகிட்ட கண்டுபிடிச்சிருக்கோம் dy பை டி. அதுக்கு இந்த 2a - 1 லாம்டா பை 2 அப்படிங்கிறது ஈக்குவலா இருந்தா அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ். நம்மளுக்கு இதுல இருந்து ஒய் தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஒய்யை போடணும்னா ஒய்ன்னு போட்டுக்கிட்டு மற்ற டைம்லாம் இங்கே நான் கொண்டு போயிடுறேன். இப்படி கொண்டு வந்துடுறேன். கிளியர் ஆயிட்டா? ஓகே, வழக்கம் போல இங்க என்ன போட்டுக்கலாம். எனக்கு போல 1ன்னு போட்டீங்கன்னா அங்க என்ன வருது, 2ன்னு போட்டீங்கன்னா அங்க என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதெல்லாம் நீங்க போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் பாயிண்ட் டு ஹேவ் ஏ டார்க் ஃப்ரிஞ்ச். ஒய் என்னன்னா nth டார்க் ஃப்ரிஞ்ச் நம்ம பார்க்கறது. ஓகே, இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு சொன்னோம். எய்தர் சைடு வந்து ஆல்டர்னேட்டா டார்க் அண்ட் பிரைட் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் நம்ம வந்து 0th பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கு அடுத்து உள்ளதான் ஃபர்ஸ்ட் டார்க், அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைட். நல்லா பார்த்துக்கோங்க. சென்டர்ல உள்ளது 0th பிரைட் ஃப்ரிஞ்ச். அதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது அந்த பிரைட்டுக்கு அடுத்து டார்க் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டார்க், அடுத்து பிரைட் தான் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் பிரைட். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ y is equal to 0 அப்படின்னா சென்டர் பிரைட் ஃப்ரிஞ்ச், y1னா ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச், y2னா செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். அந்த மாதிரி சரி, எய்தர் சைடும். சரி, அதனால எந்த சைடும்
அப்படிலாம் முக்கியம் எதிர் சைடும். ஓகே. இப்போ இது கண்டிஷன் ஃபார் டார்க்கும் புரிஞ்சு போச்சு, கண்டிஷன் ஃபார் பிரைட்டும் புரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது பேண்ட் வித் அப்படிங்கிற ஒரு டேம். இந்த பேண்ட் வித்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிமுலேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா பேண்ட் வித் ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், அதை நம்ம பார்த்துக்கலாம். அந்த சிமுலேஷனை காட்டிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த சிமுலேஷன் தான், இருந்தாலும் அதை திருப்பி ஒரு மட்டும் பார்த்துட்டு பேண்டத்துக்குள்ள வரலாம். ஸோ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இப்போ ரெண்டு ஸ்லிட்டை வச்சுக்கிட்டேன். ஸ்லிட்டோட வித்தை நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு கூட பார்க்கலாம். கம்மியாக வச்சு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக வச்சு பாருங்க, கிட்டத்தட்ட சிங்கிள் ஸ்லிட் மாதிரியே மாறிடும். அடுத்தன இந்த மாதிரி வரும். நம்ம ஒரு இன் பெட்டிங்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஒன்ஸ் ஸ்க்ரீனில் பட்ட மாதிரி தான் அந்த பேட்டர்ன் தெரியும், சரியா? அந்த வரக்கூடிய வேவ். ஓகே, இது ஓகே. இது நம்ம வந்து ஒரு எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம். ஸ்லிட் செப்பரேஷனையும் அந்த மாதிரி நீங்க கூட்டலாம் குறைக்கலாம். இந்த மாதிரி குறைக்கலாம், இந்த மாதிரி கூட்டலாம், சரியா? இந்த மாதிரி குறைச்சு வச்சுங்க எப்படி நடக்கும் பாருங்க. இதை கூட்டி வைக்க பாருங்க. ஏன்னா எல்லா கண்டிஷனும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எப்படி குறையுது எப்படி கூடுது. ஸ்லிட் செப்பரேஷன் ஸ்மால் டி நான் கூட்டி பார்க்கறேன், ஸ்லிட் வித் நான் கூட்டி குறைச்சு பார்க்கறேன், எப்படி வருதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம், சரியா? ஓகே, இது நான் ஒரு இன் பெட்டிவின்லாம் வச்சுக்கிட்டேன் இன்டர்லாம். ஓகே ரைட். ரைட், நமக்கு பேண்டு சூப்பரா நமக்கு தெரியுது. இப்போ நம்ம வந்து இதுல என்ன பண்ணலாம், இப்போ நான் இந்த ஸ்லிட்டோடைய டிஸ்டன்ஸை ஸ்க்ரீனுக்கு பக்கத்துல, ஸ்க்ரீன்ல இருந்து ரொம்ப தள்ளி கொண்டு போற மாதிரி வச்சு காமிக்கிறேன். என்னெல்லாம் நடக்கு சும்மா அப்சர்வேஷன் மட்டும் பாருங்க. இப்போ பக்கத்துல வைக்கிறேன் ஸ்லிட்டை, நான் ஸ்க்ரீன் பக்கத்துல. ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டேம் வருது இல்ல, கேபிட்டல் டி வருது இல்ல. இப்போ நான் பக்கத்துல வச்சிட்டேன், எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்போ பாருங்க, கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஸ்க்ரீன்ல பட்டதான் தெரியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் தெரியுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். தெரிஞ்சு வச்சா இப்போ இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் அப்படி இப்படி கொண்டு போயிடலாம். ரொம்ப அதிகமான ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிரைட் ஃபின்ச்சஸ், டார்க் ஃபின்ச்சஸ் கிடைக்கிற அந்த கிளாரிட்டி பார்க்கும்போது நம்ம நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னோமோ கிளாரிட்டியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப தள்ளி வச்சு, பாதியில வச்சு, அப்புறம் பக்கத்துல வச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ கேபிட்டல் டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, ஸ்மால் டி செப்பரேஷன் இம்பார்ட்டண்டா இருக்கு, அப்புறம் ஸ்லிட் வித் இம்பார்ட்டண்டா இருக்கு, அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்து அந்த இதை பார்த்தோம், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல டார்க் கிடைக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இவ்வளவு நேரம் இதுதான் பார்த்தோம். இங்க இருந்து இப்படி போட்டு இதுக்கு உண்டான அந்த ரெண்டு டிஸ்டன்ஸை, பாத் டிஃபரன்ஸை பார்த்தோம், ரைட்டா? பாத் டிஃபரன்ஸ் வந்து இன் ஃபேஸ்ல இருக்கா அவுட் ஃபேஸ்ல இருக்கா? அப்ப இந்த இடத்துல இன் ஃபேஸா இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா ஒரு வேவுடைய கிரஸ்டும் ஒரு வேவுடைய ட்ரஃப்பும் இங்க மீட் ஆயிருக்கும். அதனால டார்க் ஃபிரிஞ்சஸ். இந்த இடத்துல பிரைட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிரைட்னா இப்போ இதுக்கு வந்து இப்படி நான் போடுறேன், இங்க போடுறேன், சரியா? அப்ப இந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு வேவுடைய கிரஸ்டும் இன்னொரு வேவுடைய கிரஸ்டும் மீட் ஆயிருக்கு. இல்லைன்னா ஒரு வேவுடைய ட்ரஃப்பும் இன்னொரு வேவுடைய ட்ரஃப்பும் மீட் ஆயிருக்கு. தட் இஸ் இன் ஃபேஸ்ல இருக்கு. போனது பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸ், இது இன் ஃபேஸ்ல இருக்கு. அதாவது கன்சென்ட் இன்டர்ஃபரன்ஸ். அதனால பிரைட் ஃபிரிஞ்சஸ் இங்க கிடைச்சிருக்கு. இப்ப முடியுதா? ரைட்டா? ரைட். ஓகே. இப்ப இதுல இதுதான் சென்ட்ரல் பிரைட் ஃபிரிஞ்ச். எப்பவுமே சென்ட்ரல் பிரைட் ஃபிரிஞ்ச் தான் கிடைக்கும். ஏதர் சைடு ஃபர்ஸ்ட் டார்க், அதுக்கப்புறம் பிரைட், அதுக்கப்புறம் டார்க், அப்புறம் பிரைட், இப்படியே போயிட்டு இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபிட் இந்த ஸ்கிரீன் கொடுக்கறதுனால இவ்வளவு தூரம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாமே யங்ஸ் டபுள் சீட்டை வச்சு நான் உங்களுக்கு எல்லா கான்செப்டும் சொல்லிட்டேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஒரு வேயோட இப்போ அழகா நம்ம புக்ல கொடுத்த மாதிரி சூப்பரா கொடுத்துருப்பாங்க. பிரைட் ஃபின்ச்சஸ் வந்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேயோட இப்போ நான் வந்து அஹ், ஒரே நிமிஷம். இப்போ இந்த இடத்துல ஒரு வேயோடைய கிரஸ்ட் இப்படி வந்து மீட் ஆகுது. இன்னொரு வேயோடைய
கிரஸ்டும் மீட் ஆகிற மாதிரி இப்படி காமிச்சிருப்பாங்க, சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நான் சரியா போடாம இருந்தாலும் புக்ல பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கும். இதுவே டார்க் ஃபின்ச் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இப்ப டார்க் ஃபின்ச் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு வேவோடைய கிரஸ்டும் இன்னொரு ட்ரஃப்பும் இப்படி சேர்ந்துருக்கும். இது வந்து டார்க் ஃபின்ச்சஸ், தட் இஸ் டிஸ்டர்டி இன்டர்ஃபரன்ஸ். கிளியராடா? இப்பெல்லாம் நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த புக்ல இப்ப நம்ம சொன்ன கான்செப்ட், சிமுலேஷனு, அதுக்கப்புறம் நம்ம புக்ல உள்ளது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா சூப்பராகவே புரியும். ஓகேப்பா, ரைட். இப்போ நம்ம பேண்ட் வித் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். பேண்ட் வித் என்னன்னா, இப்போ நம்ம வந்து பிரைட் டார்க் ரெண்டா பார்த்தோம். சாரி, அதாவது இப்படி இருக்கு. அப்போ ரெண்டு அடுத்தடுத்த டார்க் இல்ல ரெண்டு அடுத்தடுத்த பிரைட், இந்த மாதிரி இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் பேண்ட் வித். பேண்ட் வித்ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், சரியா? பேண்ட் வித் இஸ் த டெஃபினஸ் தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பிரைட் ஆர் டூ கான்சிக்யூட்டிவ் டார்க். ஒன்னு டார்க் டார்க் பார்க்கணும், இல்ல பிரைட் பிரைட் பார்க்கணும், அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் பேண்ட் வித். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து n+1 இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்னா nth தான் இருக்கும். அதாவது 3 4 தானே இருக்கும். அப்ப n n+1, அதனால அப்படி போட்டிருப்பாங்க. ரைட்டா? இது இது பிரைட் ஃபின்ச்சா இருக்கலாம், இல்ல டார்க் ஃபின்ச்சா இருக்கலாம். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த n+1 அண்ட் nth கான்சிக்யூட்டிவ் பிரைட் ஃபின்ச்சோ இல்ல டார்க் ஃபின்ச்சோ நம்ம எடுத்தா நம்மளுக்கு வந்து பேண்ட் வித் தெரிஞ்சிரும். ஓகே, ரைட். இப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ரெண்டுத்தையும் கழிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணணும், சரியா? இப்போ yn+1 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒய்க்கு டார்க் ஃபின்ச்சஸ், சாரி, நம்ம பிரைட் ஃபின்ச்சஸ் எடுக்கிறோம். பிரைட் ஃபின்ச்சஸ் உடைய ஃபார்முலா ஒய்க்கு நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோமா, பாத் டிஃபரன்ஸ், அதை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கிரீன் ஓல இருந்து ஒய்க்கு உண்டான அந்த பீக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஒய்னு ஒன்று கண்டுபிடிச்சோமா, அதை நான் அந்த சைடில் எழுதுறேன். இப்படி இப்படி கண்டுபிடிச்சோம், ரைட்டா? இது வந்து டார்க், சாரி, பிரைட். இப்போ இங்க அதே தான் நம்ம புதுசாலாம் ஃபார்முலா போறோம், இதை தான் நம்ம இங்க எழுதுறோம் இந்த இடத்துல, சரியா? அப்ப n+1 இந்த இடத்துல n+1 போட போறீங்க, அவ்வளவுதான். என்னன்னா இந்த இடத்துல என்ன தான் போட போறீங்க, இப்படி போட போறீங்க. ரெண்டுத்தையும் நீங்க கழிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இந்த லாம்டா டி வந்து ரெண்டு இதுக்கு உண்டானது, அப்போ இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். இல்ல ஏதாவது கேன்சல் ஆகுமா, இது கேன்சல் ஆகும். அப்ப பீட்டா சிக்கோட்டு லாம்டா டி பை ஸ்மால் டி, இதுதான் கண்டிஷன். அதாவது ரெண்டு பிரைட் ஃபின்ஸுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் லாம்டா டி பை ஸ்மால் டி, சரியா? இதே மாதிரி நீங்க டார்க் ஃபின்ச்சஸும் பார்க்கலாம். ஸோ டார்க் எழுதட்டா? ஃபர்ஸ்ட் டார்க்குக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். அதாவது ஒய்னு கண்டுபிடிச்சோமா, அதை எழுதிடுறேன். 2n-1 அப்படி வந்துச்சு, பை 2 வந்துச்சு, லாம்டா டி பை ஸ்மால் டி அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருந்தோமா. ஓகே, இப்போ பீட்டா பார்க்க போறேன். n+1 n- அந்த அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஒய் n+1 ஒய் என்ன கழிக்கணும். ஒய் n+1 இந்த எண்ணுக்கு பதிலாக n+1 நீங்க போட போறீங்க, ரைட்டா? இது போடுங்க. அப்புறம் இந்த -1 இங்க தான் வரும், பை 2 லாம்டா டி பை ஸ்மால் டி மைனஸ் ஒய்என். அது நீங்க பிரச்சனை இல்லை, அது அப்படியே போட்டுடலாம். பை 2 லாம்டா டி பை ஸ்மால் டி, எப்படியோ எப்படி போட்டுறீங்க, ரைட்டா? கிளியர், ரைட்டா? ஸோ இதுல நீங்க கழிச்சீங்கன்னா நீங்க அந்த லாம்டா டியை உள்ள கொண்டு மல்டி பண்ணி, நான் ப்ராக்கெட் வேணா ஒழுங்கா போட்டுருந்தேன். நீங்க மல்டி பண்ணீங்கன்னா திருப்பியும் பீட்டாக்கு என்னதான் வரும்போது பாத்தீங்கன்னா இதுதான் வரும். நீங்க செக் பண்ணி பார்த்தா இதுதான் வரும். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒன்னாதான் சார் வருது. எஸ், ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் ஏதர் சைடும் பாத்தீங்கன்னா. அந்த பேண்ட் வித் அப்படிங்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், ஈக்குவலான ஃபின்ச் வித்லாம் இருக்கும். அதனால லாம்டா பீட்டாவும் உங்களுக்கு சேமா தான் இருக்கும். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் த பிரைட் அண்ட் டார்க் ஃபின்ச்சஸ் ஆர் சேம் வித். பிரைட்டும் சரி டார்க்கும் சரி சேம் வித்தா தான் இருக்கும். நம்ம ஸ்கிரீன் சிமுலேஷன்ல பார்த்தோம், பிரைட் மட்டும் கொஞ்சம் பெருசாவோ இல்ல டார்க் மட்டும் கொஞ்சம் சின்னதாவோ அப்படியே இருந்தது இல்ல, ரெண்டு பேருமே ஈக்குவலான வித்துல இருந்தாங்க. ஸோ
ஸோ டார்க் அண்ட் பிரைட் ஃபின்ஸ் are of same width equally spaced on either side of the central bright fringe. Central bright fringe-க்கு either side-ஆ ஈக்குவலா ஸ்பேஸ்டா இருக்கும், சேம் வித்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்த்தோம். ஸோ இந்த பீட்டா இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஸ்மால் டி, கேபிட்டல் டி, லாம்டா. ஸ்மால் டி அப்படிங்கிறது நான் சொன்னோம்ல பிரைட் ஃபின்ஸ், நான் அதை செஞ்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு சிமுலேஷன்ல. செப்பரேஷன் பிட்வீன் டூ ஸ்லிட். கேபிட்டல் டி ஸ்கிரீனுக்கும் டபுள் ஸ்லிட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். லேம்டா லைட், அது நான் வந்து ஒரே ஒரு லைட்டை வச்சு காமிச்சேன். நீங்க வேற வேற லைட்டை வச்சு செஞ்சு பார்த்தாலும் அது அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வரிசைக்கே சொல்லி கொடுத்துட்டேன். கோகரன் சோர்ஸ், அப்புறம் டபுள் ஸ்லிட்டா எப்படி ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் யங்ஸ் டபுள்ஸ் அப்படி வரிசைக்கே சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்க வீட்டில் ரீட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கை இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸ் என்ன வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.